இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான கீரை தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீரையில் உள்ள அதே சத்து தண்டுலேயும் இருக்குங்க. அதனால் நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் பொரியல் செய்துக்கலாம். என்னோட அத்தை இந்த தண்டு வந்து பொடியாக கட் பண்ணி அவ்வளோ அருமையாக பொரியல் பண்ணுவாங்க. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிருக்கேன். 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தண்டு பொரியலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம். கீரை தண்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்டு வந்து இலசான தண்டு தாங்க, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றோம்னா பொரியல் வந்து குழன்னு ஆகிடும். இப்போ கலந்து விட்டுட்டு சுற்றியும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். பக்கத்துலேயே இருந்து கொஞ்ச நேரத்துலேயே திறந்து பாருங்கள், கீரை தண்டு சீக்கிரமே வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் பூ கொஞ்சம் திருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டு கலந்து எடுத்தோம்னா சுவையான கீரை தண்டு பொரியல் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை தண்டு எதில் வேணாலுமே செய்யலாம், நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சஞ்சய் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.